குறிப்பாக இந்த ஜுமாவுடைய சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவுகளை விட்டும், கடுமையான நெருக்கடிகளை விட்டும், சிக்கலை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாம் ஆரம்ப காலம் முதல் இன்று வரை பல்வேறு விதமான சிக்கல்களை, சோதனைகளை கடந்துதான் வந்திருக்கின்றது, வளர்ந்திருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னாலே அல்லாஹ் தஆலா அதில் இயற்கையாகவே பல கஷ்டங்களை, சிரமங்களை முஃமின்களுக்கு வைத்திருப்பான். யாரின் மூலமாக என்று சொன்னால் எதிரிகளின் மூலமாக. இஸ்லாம் என்பதை வளர்ந்தது இப்படித்தான். எதிர்ப்பு இல்லாமல் எந்த காலத்திலும் வளர்ந்தது அல்ல இஸ்லாம். எல்லா காலத்திலும் ஏதாவது ஒரு எதிர்ப்பை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த இஸ்லாம். வரலாற்று நெருக்கிலும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இந்த சூழ்ச்சிக்காரர்களுடைய வரலாற்றை சொல்லி காட்டுகின்றான். சூழ்ச்சிக்காரர்களுடைய வரலாற்றை சொல்லும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய முடிவையும் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி இருந்தது அவருடைய முடிவுகள், எதற்கு எதிராக இருந்த நபிமார்கள் பாடுபட்டார்கள், போராடினார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் உதவி செய்தான், இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் உதவி செய்தான் என்ற வரலாற்றையும், அதே போன்று இஸ்லாத்திற்கு எதிராக இருந்த சூழ்ச்சியாளர்களுக்கு அவருடைய சூழ்ச்சிகளை எப்படியெல்லாம் முறித்தான் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். பல வரலாற்றை சொல்லுங்கள். அதிலே ஒரு பிரபல்யமான ஒரு வரலாறு தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறும் அவர்களுக்கு எதிராக நின்ற ஃபிரௌனுடைய வரலாறு. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நத்லு அலைக மின் நபஇ மூசா வ ஃபிர்அவுன லிகௌமி யுமினூன். ஈமான் கொண்ட மக்களுக்காக நாம் மூசாவுடைய இன்னும் ஃபிர்அவுனுடைய வரலாற்றை ஓதி காண்பிக்கின்றோம். இதற்காக வேண்டி படிப்பினை பெறுவதற்காக. யாருடைய வரலாற்றை? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றையும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நின்ற ஃபிர்அவுன் என்ற கொடிய மன்னனுடைய அவருடைய அழிவையும் நாம் உங்களுக்கு ஓதி காட்டுகின்றோம் என்பதாக வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். எகிப்து நாட்டு மன்னனான கொடுங்கோல் அரசனான ஃபிர்அவுன் என்பவன் மிகப்பெரிய ஒரு அரசனாக இருந்தான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன ரப்புக்குமுல் ஆலா. அந்த மக்களிடத்தில் சொன்னான், நான் தான் உங்களுக்கெல்லாம் இறைவன். இந்த ஒட்டுமொத்த மக்களையும் தன்னுடைய அடிமையாக வைத்திருந்தான். ஒட்டுமொத்த மக்களையும், அந்த எகிப்து நாட்டு மக்கள் அனைவரையும் தனக்கு அடிபணிய வேண்டும், அது மட்டுமல்ல தன்னை தான் வணங்க வேண்டும், நான் தான் உங்களுடைய கடவுள் என்று சொன்னான் ஃபிரௌன். எப்படி இருந்திருப்பான்? அல்லாஹ் தஆலா அவனுக்கும் பல சோதனைகளை கொடுத்தான். அவன் பல்வேறு விதமான அடக்கி ஆளும் அந்த விஷயத்தை செய்து கொண்டிருந்த அவனுக்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு செக் வைக்கின்றான். என்ன செக் தெரியுமா? ஃபிரௌன் தன்னுடைய அரண்மனையிலே ஒரு நாள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் அவனுக்கு ஒரு கனவை கொடுக்கின்றான். அது என்ன கனவு என்று சொன்னால், பனி இஸ்ராயலிலிருந்து ஒரு தீப்பிழம்பு அப்படியே பறந்து வருகின்றது. பறந்து வந்து ஃபிரௌனுடைய அந்த கோட்டையை, அந்த தீ அடைந்தவுடன் அத்தனையும் அழிந்து போகின்றது. கோட்டையில் உள்ளவர்களையும் அது அழிக்கின்றது. அவ்வளவுதான் கனவு. ஃபிரௌன் விழித்து விடுகின்றான். ஆஹா, ஒரு தீ நம்மை நோக்கி வருகின்றது, அது நம்மையும் நம்முடைய கோட்டை கொத்தளங்களை எல்லாம் அழித்து விடுகின்றது. என்னவாக இருக்கும்? புரியவில்லை. அடுத்த நாள் அரசவையை கூட்டுகின்றான் மன்னன் ஃபிரௌன். குறி சொல்லக்கூடிய, ஜாதகம் பார்க்கக்கூடிய அத்தனை வல்லுவர்களையும் வர வைக்கின்றான். தன்னுடைய அரசவைக்கு வர வைத்து தன்னுடைய கனவை சொல்லுகின்றான். நான் இப்படி ஒரு கனவு கண்டிருக்கின்றேன், ஒரு தீப்பிழம்பு பறந்து வருகின்றது, என்னுடைய அரண்மனை அதை அழிக்கின்றது.
வந்தவர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள், இது ஒன்றுமல்ல, பனி இஸ்ராயலில் ஒருவர் பிறக்கப் போகின்றார், அவர் உங்களையும் உங்கள் அரசாட்சியையும் அழிக்கப் போகின்றார் என்பதுதான் கனவு. வெகுண்டெழுகின்றான் ஃபிரௌன். ஏன் ஏன் தெரியுமா? அவன் தான் அந்த ஆட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றான். நான் தான் கடவுள் என்று சொல்லுகின்றான். நான் மட்டும்தான் இருக்க முடியும் என்று சொல்லுகின்றான். நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அல்லாஹ் தஆலாவுக்கு நான் என்பது பிடிக்காது. அல்லாஹ் அவனை அடிக்க நாடிவிட்டான். சரி, இந்த கனவை, அந்த கனவிற்கான பதிலை கேட்டவுடன் மிகப்பெரிய கோபம் வருகின்றோம், மிகப்பெரிய சினம் வருகின்றோம். சரி, இதுக்கான என்ன வழி? இனி பிறக்கும் ஆண் குழந்தைகள் அத்தனையும் அழிக்க வேண்டியதுதான். இனி பிறக்கும் ஆண் குழந்தைகளை குறிப்பிட்ட காலத்திற்கு அழிக்க வேண்டியதுதான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஃபிர்அவுன் அலா ஃபில் அர்த் வஜஅல அஹ்லஹா ஷியஆ யஸ்தضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم. ஃபிர்அவுனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், நிச்சயமாக ஃபிர்அவுன் இந்த பூமியில் பெருமை அடித்துக் கொண்டிருந்தான். இந்த பூமியில் உள்ளவர்களை பல பிரிவுகளாக அவன் ஆக்கினான். சிலர்களை அவன் பலகீனப்படுத்தினான். அவர்களுடைய ஆண் குழந்தைகளை அவன் அழித்தான். ஆண் குழந்தைகளை அழித்தான், பெண் குழந்தைகளை விட்டுவிட்டான். ஏன்னா அவனுக்கு பாதிப்பு வந்து ஆண் குழந்தையா இருந்தான். ஒருவர் பிறக்க போகிறார், அவர்களை அழிக்கப் போகிறார், அது ஆண். எனவே பிறக்கும் அத்தனை குழந்தைகளை அழிக்க வேண்டும் என்று அவனுடைய திட்டம். இங்குதான் நாம் யோசிக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, ஆட்சியாளர் ஃபிரௌன் பல சூழ்ச்சிகளை செய்கின்றான். இங்க நாம கவனிக்க வேண்டியது பாயிண்ட், அவன் பல சூழ்ச்சிகளை செய்கின்றான். அல்லாஹ் அந்த சூழ்ச்சிகளை எப்படி முறியடிக்கின்றான் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். குழந்தையை பிறக்க விடாமல் செய்வதற்கான பலவிதமான வழிகளை செய்து பார்க்கின்றான். ஆண்களை பெண்களையும் தனித்தனியாக ஆக்குகின்றான். வீடு கூட விடாமல் தடுக்கின்றான். ஆணை பெண்ணையும் சேர விடாமல் தடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய நாட்டம் குழந்தை உருவாகின்ற கருவிலே இனி பிறக்கும் குழந்தைகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்ற திட்டம் இருக்கின்றான். அழித்துக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் அவன் நினைத்த குழந்தை பிறந்து விட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விட்டார். தாய் பயப்படுகின்றார். ஏன்னா அந்த நாட்டில் எல்லா ஆண் குழந்தையும் அவன் தாய்க்கு முன்னாலே வெட்டி வீசுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயை பயப்படுகின்றார். என்னுடைய குழந்தையை அவன் வெட்டி விடுவான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான், வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்ஹி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரே, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பால் ஊட்டுங்கள். ஒருவேளை நீங்கள் பயந்தால், ஃபிரௌன் எதையாவது செய்து விடுவான் என்று பயந்தால், நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு பெட்டி செய்து ஆற்றிலே தூக்கி வீசி விடுங்கள். அந்த குழந்தையை நாம் பாதுகாப்பு. நீங்க என்ன செய்ய தேவையில்லை, வலா தகாஃபி வலா தஹ்சனி. நம்ம ஆத்திர தூக்கி போட்டுட்டவே அதுக்காக நீங்க பயப்பட தேவையில்லை. வலா தஹ்சனி, கவலைப்பட தேவையில்லை. நீங்க அந்த பெட்டியில போட்டு என்ன செஞ்சிருங்க, ஆத்துல வீசிடுங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னா ராது இலைக்க, லைக் நீங்க வீசுறீங்கன்னா அந்த குழந்தையை மீண்டும் நாம் உம்மின் பக்கமே திருப்போம், மீட்டி கொடுப்போம். அல்லாஹ் மீட்டி கொடுத்தான். சரி, வீசி எரிஞ்சிட்டாங்க. அந்த பெட்டி நேரம் எங்க போகுது, ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு உள்ளதான் போகுது. அந்த ஆத்துல அப்படியே என்ன செய்யுதுங்க, அவனுடைய அந்த ஆற்றின் வழியாக ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள் அந்த பெட்டி செல்லுகின்றது. ஃபிரௌனுடைய மனைவி எடுக்கின்றார்கள். அழகான ஆண் குழந்தை. ஃபிரௌனிடத்தில் சொல்லுகின்றார்கள், இந்த குழந்தையை நாமே வளர்த்து விடலாம். ஃபிரௌன் சொல்லுகின்றான், நாம் ஊரில் எல்லா குழந்தைகள் வெட்டி கொண்டிருக்கின்றோம், இதை வந்து எப்படி நாம் விடுவது? சொல்லுகின்றார்கள், இல்லை, இதை நாம் வளர்த்தால் அது நம்மின் மீது பாசமாக இருக்கும், உங்களை ஒன்றும் செய்யாது. சரி, ஃபிரௌன் ஒன்று கொள்ளுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கு வளர்கின்றார்கள் அங்குதான் பார்க்க வேண்டும். யார் இந்த குழந்தையை பிறக்கக்கூடாது என்று நினைத்தானோ அல்லாஹ் தஆலா பிறக்க வைத்தான். அவனுடைய மாளிகையிலே அல்லாஹ் வளர வைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யார் எதிரி என்று யாரை நினைத்தானோ ஃபிரௌன், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய அரண்மனையிலே வளர வைத்தான். பாருங்கள், இதுதான் அவன் சூழ்ச்சிக்காரன் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சூழ்ச்சிக்காரர்களை விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன். அல்லாஹ் சொல்லுகின்றான், வமக்கரு வமக்கரல்லாஹ், அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கின்றான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன்,
அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களை எல்லாம் விட மிக சிறந்த சூழ்ச்சியாளர். யார் யாரெல்லாம் என்ன சூழ்ச்சியை நினைக்கின்றார்களோ அவர்களுடைய அத்தனை சூழ்ச்சிகளை விட மிகப்பெரிய சூழ்ச்சியாளர் என்பதை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய வரலாற்றை சொல்லி நமக்கு புரிய வைக்கின்றான். சரி, இன்னொரு விஷயம் அல்லாஹ் தஆலா சொன்னாங்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரை பார்த்து, நீங்க என்ன செய்யுங்க, இந்த குழந்தை நீங்க வெட்டியில வீசிருங்க, மறுபடியும் உங்களின் பக்கமே மீட்டுவோம். இன்னா ராத்துவிலை. எப்படிங்க மீட்டுவான்? குழந்தையை எடுத்துட்டாங்க, ஆனால் அதுக்கு பால் கொடுக்கணும். யாருடைய பாலையும் அது குடிக்க தயாராக இல்லை. பல பெண்கள் அந்த நாட்டு எகிப்து நாடுகளில் பல தாய்கள் வருகின்றார். யாரிடமும் குழந்தை பால் குடிக்க மறுக்கின்றது. கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான தாயார் வருகின்றார்கள். அவரிடத்தில் குழந்தை பால் குடிக்கின்றது. அல்லாஹ் சொன்னான், உங்களிடத்தில் நாம் மீண்டும் இந்த குழந்தையை மீட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பால் குடிக்க வைத்தான் என்பதும் வரலாறு, குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறு. அல்லாஹ் சொன்னான், அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள், நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, வலா தஹாஃபி வலா தஹ்சனி இன்னா ராத்துஹு இலைக், உங்களின் பக்கமே மீண்டும் இந்த குழந்தையை மீட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே. அல்லாஹ் தஆலா மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தாயிடத்திலே ஒப்படைத்தார். கண்ணியமிக்கவர்களே, ஃபிரௌன் என்ற கொடியவன் எத்தனை பெரிய சூழ்ச்சிகளை செய்தான் அந்த மக்களுக்கு எதிராக. ஆனால் அல்லாஹ் தஆலா அத்தனை சூழ்ச்சிகளையும் ஒன்றும் இல்லாமல் தவிடுபடியாக ஆக்கினான். சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வருகின்றார்கள். ஒரு கட்டத்திலே வளர்ந்து வாலிபனாக ஆகிவிடுகின்றார்கள். வெளியிலே வருகின்றார்கள். அநியாயம் நடக்கின்றது. ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்கின்றான் ஃபிரௌனுடைய ஆட்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வெகுண்டது ஒரே ஒரு குத்துகின்றார்கள். அவனுடைய கதை முடிகின்றது. ஒரே ஒரு குத்து தான். அந்த அநியாயத்துக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் வெகுண்டு எழுந்தார்கள். அவருடைய கதை முடிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துடுறாங்க. சரி, இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, வெளிநாட்டு வேற ஊருக்கு போயிடுறாங்க, பயந்து போயிடுறாங்க. அல்லாஹ் தஆலா பாருங்க, மீண்டும் அவர்களை நபியாக ஆக்கி மறுபடியும் ஃபிரௌனிடத்தில் நீங்க என்ன செய்யுங்க, நபியே போய் நீங்க ஃபிரௌனுக்கு அழைப்பு கொடுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, நீங்க அழையுங்கள் அவனை நன்மையின் பக்கம், தீனின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம் அழையுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுபடியும் அனுப்புகின்றான். மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் வருகின்றார்கள். உண்மையை, சத்தியத்தை எடுத்துரைக்கின்றார்கள். அவனுக்கு ஒரு மமதை இருக்கிறது. நான் உண்மையானவனா, நீ உண்மையானவன், போட்டியை பார்த்து விடலாம். என்ன போட்டி? நாம் மக்கள் ஒன்று கூடும் இடத்திலே நீ என்ன செய்யலாம், நானும் எங்களுடைய ஆட்களை வைத்து சூழ்ச்சி செய்கின்றேன், நீங்களும் சூழ்ச்சி செய்யுங்கள். இதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துருங்க. என்ன செய்யறான்? அதே மாதிரி ஃபிரௌன் என்ன செய்யறான், இந்த மாயம் மந்திரத்தெல்லாம் செய்யக்கூடிய எல்லா மந்திரவாதிகளும் ஒன்று கூட்டுறோம். நீங்க என்ன செய்யணும், என் கூட இருந்து நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு எதிராக நீங்க உங்களுடைய தந்திரத்தை எல்லாம் காட்டணும். சரி, அதுக்காக நீங்க என்ன தருவீங்க, உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தருவீங்க. ஃபிரௌனுடைய கட்டளை. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சொல்லப்பட்டது, ஒரு இடத்தை முடிவாக்கப்பட்டது, ஒன்று கூடினார்கள், மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். அந்த மந்திரவாதிகள் என்ன செய்கின்றார்கள், முதலிலே ஒப்பந்தம் போடுகின்றார்கள். முதல்ல யார் ஆரம்பிக்கிறார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்களே ஆரம்பிங்க. சரி, என்ன செய்வது? தங்களிடத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி எறிகின்றார்கள். அது பாம்பாக மாறுகின்றது. பல பாம்புகளாக நெளிந்து ஓடுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அச்சம், கொஞ்சம் லேசா அச்சம் அவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மூசாவே பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்கள் உங்களுடைய தடியை தூக்கி போடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடத்தில் கையில் இருந்த தடியை தூக்கி போட்டார்கள். மிகப்பெரிய ஒரு பாம்பாக மாறியது. அத்தனை பாம்புகளையும் விழுங்கியது என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. சரி, இதை பார்த்த அந்த மந்திரவாதிகள் அத்தனை பேரும் முஸ்லீம் ஆகிவிட்டார், ஈமான் கொண்டு விட்டார். ஃபிரௌனுடைய ஆட்கள் தான், அவனுக்காகத்தான் வந்தார்கள், பரிசுக்காக வந்தார்கள், மந்திரத்தை எல்லாம் செய்தார்கள். புரிந்து விட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். உடனே ஃபிரௌன் சொன்னார், என்னுடைய ஆட்களாக இருந்து கொண்டே எனக்கு எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்களா? உங்களை நான் என்ன செய்வேன் பாருங்கள், மிகப்பெரிய தண்டனை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அரசன் சொன்னான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ என்னப்பா தண்டனை கொடுப்ப, நீ என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்கொள், அந்த தண்டனை எல்லாம் உலகத்தோட தான் முடிந்துவிடும், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு உயர்தரமான பதவிகள் இருக்கின்றது, நீ உன்னை ஏற்றுக்கொள் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பது வரலாறு. கண்ணியமிக்கவர்களே, இங்கே நாம் புரிய வேண்டியது இதுதான்.
ஆட்சியாளர்கள் எத்தனை பெரிய சூழ்ச்சிகளை செய்தாலும் அந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை நாம் வரலாறுகளிலிருந்து நாம் புரிய வேண்டும். சொல்ல எத்தனை கொடூரக்காரர்கள் அரசர்கள் எல்லாம் வந்தார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா எப்படி அடித்து ஒழித்தான் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. இந்த சம்பவத்தை மட்டும் நீங்க சூரத்துல் கஸஸ் 44வது அத்தியாயம், அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த அத்தியாயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஈமானுடைய வளர்ச்சி கிடைக்கும். குர்ஆனே ஈமானுடைய வளர்ச்சி தான். இந்த சூறாவை அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். குர்ஆனிலே அல் கஸஸ் என்று சொல்லக்கூடிய 44வது அந்த அத்தியாயம் ஆரம்பம் முதல் பல வசனங்களில் பல வரலாற்றை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்றை பல விஷயங்களை எல்லாம் அதில் சொல்லி காட்டுகின்றான். பல சூழ்ச்சிகளை செய்தான் ஃபிரௌன். ஆனால் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் முறியடித்து முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்பதுதான் வரலாறு. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுதுமே சரி அல்லாஹ்வை நம்பினால் இன்ஷா அல்லாஹ் நாம் கைவிடப்பட மாட்டோம் என்பதற்கு இந்த சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு உறுதி, அதாவது